தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூப்பில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 74ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை உங்களுடைய கையிலே நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். உங்களிடத்தில் ஒரு குறிப்பு புத்தகமும் பேனாவும் இருந்தால் இந்த குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பயன்பெறவும், மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக திகழவும் அந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனளிக்கும். 74ஆம் சங்கீதம் அடைப்புக்குறியிலே பார்க்கும் பொழுது மஸ்கீல் என்னும் ஆசாபின் போதக சங்கீதம் என்று பார்க்கிறோம். ஆசாப் எழுதிய சங்கீதம். இஸ்ரவேலில் உள்ள பாடகர் குழு தலைவர்களிலே இவனும் ஒருவன். ஏமான், ஏத்தான், ஆசாப் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட பாடகர் குழு தலைவர்களிலே ஒருவன் ஆசாப். ஆசாப் எழுதிய மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். மஸ்கீல் என்றால் போதகம், போதனை, டீச்சிங் என்பது பொருளாகும். அவன் போதித்த சங்கீதங்களிலே இந்த சங்கீதமும் ஒன்று என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். வேத வரலாற்றிலிருந்தும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த சங்கீதம் நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வந்த பொழுது, சிறைபிடிக்க வந்த பொழுது, எருசலேமை அழித்த பொழுது கிமு 586ஆம் ஆண்டின் அடிப்படையில் உள்ள வரலாற்றின் கருத்தை கொண்டு, வரலாற்றின் உண்மைகளை கொண்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியம் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம், புலம்பல் 2ஆம் அதிகாரம், சங்கீதம் 79 இவற்றின் அடிப்படையில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படைகள் இந்த சங்கீதத்தின் அந்த காலத்து வரலாற்றின் உண்மைகளை விளக்கும். தன்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு கூக்குரல் உண்டாகக்கூடிய அளவிலே ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதி பாடுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் உள்ள சில பகுதிகள் எரேமியா 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரத்தையும், புலம்பல் 4ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்தையும் சார்ந்து அமைந்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே, ஆசாபினுடைய வாழ்க்கையிலே ஆலயம் எப்படி முக்கியமானது, எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாதது என்பதை காட்டக்கூடிய சங்கீதமாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. சில பக்தி உள்ள மனிதர்கள் இப்படி சொல்வார்கள், ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால், இன்னொரு இடத்திற்கு மாற்றமானால் எங்கள் வீடு ஆலயத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், அல்லது ஆலயத்திற்கு பக்கத்திலே எங்களுடைய வீடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இன்றைக்கு கூட எந்தெந்த வீடுகள் ஆலயத்தை சுற்றி இருக்கின்றனவோ அந்த வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆலயத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்தவர்கள். சங்கீதக்காரன் தாவீது அப்படி சொல்லவில்லையா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது அதிக மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்லி 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை அறிவுறுத்தக்கூடிய சங்கீதங்கள் இந்த சங்கீதங்கள் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ எச்சரித்தும் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை, தேவனுடைய சித்தத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆலய அழிவு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பு எல்லாமே ஏற்பட்டது. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது இந்த கருத்துக்களை இன்னுமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
ஆலயம் அழிக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் நடுங்கி போனார்கள். சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் தங்கியிருந்த ஆலயம் அல்லவா, அவருடைய நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆலயம் அல்லவா, எப்படி இந்த ஆலயம் அழிய ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், எப்படி ஆண்டவர் இப்படி இந்த ஆலயத்தை விட்டு கொடுத்தார் என்றெல்லாம் ஏராளமான கேள்விகள் அவர்களுக்கு இருந்தன. வேதத்தில் வாசிக்கிறோம், முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, 74ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் என்று சொல்லி புலம்பலோடு பாடுவதாக நாம் பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம் இந்த வசனங்களிலே? தேவன் சம்பாதித்த சபை. சபை யாரோ நட்டதல்ல, யாரோ சம்பாதித்ததல்ல, யாரோ உருவாக்கியதல்ல, யாரோ உழைத்து பெரிதுபடுத்தியதல்ல. தேவன் சம்பாதித்த சபை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சபையிலே ஆள் சேர்ப்பது 1000 மூப்பரோ அங்கத்தினரோ அல்லர். சபையிலே ஆள் சேர்ப்பது ஆண்டவர் கர்த்தர். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, மாதத்திற்கு ஒரு முறை அல்ல, வருஷத்திற்கு ஒரு முறை அல்ல, அனுதினமும் சபையிலே சேர்ந்தார்கள். அனுதினமும் ஞான ஸ்நானங்கள் நடைபெற்றன என்பதையெல்லாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமாம், உங்களுடைய சபை வளர்கிறதா அல்லது தளர்கிறதா? உங்களுடைய சபைகளிலே ஊழியங்கள் உண்டா? உங்களுடைய சபையிலிருந்து எத்தனை பணிவிடையாளர்களை, எத்தனை மிஷனரிமார்களை நீங்கள் தாங்குகிறீர்கள்? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் சரியான பதில் நீங்கள் சொல்லவில்லை என்றால், சரியான பதில் நீங்கள் சொல்லவில்லை என்றால், உங்களுடைய சபையிலே அசனம்தான் இருக்கிறதே ஒழிய வசனம் இல்லை. வசனம் இருக்கும் என்றால் எழும்பி பிரகாசிப்பீர்கள். உங்களுடைய பிரகாசத்தை மற்றவர்களுக்கு வழங்குவீர்கள். உங்களுடைய சபை ஒரு மிஷனரி சபையாக இருக்கும். இல்லை என்றால் போட்ட காணிக்கையை நீங்களே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருளாகும். ஆலயத்தை அலட்சியப்படுத்தாதிருங்கள், அல்லப்படுத்தாதிருங்கள். இது ஆண்டவருடைய சபை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. விலைக்கிரயம் கொடுத்து ஆண்டவர் சபையை சம்பாதித்தார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் சபையை சம்பாதித்தார். தம்முடைய வாக்குறுதிகளினாலே, வாக்குத்தத்தங்களினாலே ஆண்டவர் சபையை விருத்தி பண்ணினார். தம்முடைய விண்ணப்பத்தினாலே ஆண்டவர், தம்முடைய விண்ணப்பத்தினாலே ஆண்டவர் தம்முடைய வாக்கு மாறாத வாக்குத்தத்தங்களினாலே, வாக்கு கடங்காத பொறுமூச்சுகளினாலே சபையை உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆண்டவர் தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருந்து தம்முடைய வேண்டுதலின் மூலமாக சபையை விருத்தி பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆலயமல்ல, சபை. ஆலயம் வேறு, சபை வேறு. ஆலயம் என்பது அங்கத்தினர்களுடைய கூட்டம், சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். ஆலயத்திலே ஒரு அங்கத்தினராக இருப்பதை பார்க்கலாம், ஆண்டவருடைய சரீரத்திலே ஒரு அங்கமாய் இருப்பது பாக்கியம். ஆலயத்திலே ஒரு அங்கத்தினராக இருப்பதை பார்க்கலாம், ஆண்டவருடைய சரீரத்திலே ஒரு அங்கமாய் இருப்பது பாக்கியம். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். அதிலே அங்கங்களாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், இவர்கள் மட்டுமே சபையிலே அங்கங்களாக இருக்கிறார்கள். அங்கத்தினர்கள் அல்ல, அங்கங்கள். அப்படிப்பட்ட அங்கங்களாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மறுபடியும் பிறந்தவர்களா நீங்கள்? ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றனவா? உங்கள் ஆலயம் கட்டிய அந்த நாளை எண்ணி பாருங்கள். உங்கள் ஆலயம் கட்டப்பட்ட அந்த காட்சியை கற்பனைக்கு கொண்டு வாருங்கள். ஏராளமான கற்கள், ஏராளமான செங்கல்கள், சிமெண்ட், சாந்து, ஏராளமான கட்டிட பொருட்கள். அது மட்டுமல்ல, கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான சில உபகரணங்கள், மூங்கில் களைகள், கயிறுகள், கம்பிகள், பலகைகள், ஏராளமான உபகரணங்கள்.
இந்த உபகரணங்கள் மூலமாக ஆலயம் கட்டப்பட்டது, பின்னர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. மக்கள் ஆலயத்தில் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். களைகள் எங்கே? மூங்கில்கள் எங்கே? கயிறுகள் எங்கே? பலகைகள் எங்கே? கண்ணாடி துண்டுகள் எங்கே? எல்லாமே தூக்கி எறியப்பட்டன. ஆலயம் மட்டும் நின்றது, உபகரணங்கள் நிற்கவில்லை. அதுபோல நான் இந்த கட்டடத்தை நான் கட்டினேன், நான் இந்த ஆலயத்தில் பெரும்புள்ளி, நான் தான் ஏராளமாக காணிக்க கொடுத்திருக்கிறேன், இந்த சபைக்காக நான் எவ்வளவு உழைத்திருக்கிறேன், அது முக்கியமல்ல. ஆண்டவருடைய சரீரத்திலே அங்கமாக இருக்கக்கூடியவர்கள், இருக்க வேண்டியவர்கள், அவர்கள் மட்டுமே சபைக்கு சொந்தக்காரர்களாக விளங்குகிறார்கள். பயன்பட்டவர்கள் ஆண்டவரால் பயன் பெறுவார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் புறம்பே தள்ளப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக விளங்கக்கூடிய சபை அங்கத்தினர்கள், ஆலய அங்கத்தினர்கள் அல்ல, சபை அங்கத்தினர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோகத்திலே நடப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, ஆண்டவர் ஆலயங்களை ஏன் இடிக்கிறார்? அங்கே ஆலயம் இடிக்கப்பட்டது, இங்கே ஆலயம் இடிக்கப்பட்டது, அவர்கள் இடித்து விட்டார்கள், இவர்கள் இடித்து விட்டார்கள் என்று சொல்கிறோமே, ஆலயம் ஏன் இடிக்கப்பட்டது? ஒரு காரணம், ஒரே காரணம் அல்ல, ஒரு காரணம், முக்கியமான காரணம். ஆண்டவரே அதற்கு காரணர். சாலமோன் கட்டிய ஆலயத்தை இடித்தது அவர்களா இவர்களா? ஆண்டவராச்சே. கைகளிலே இரத்தப்பழியோடு விளங்கினவன் தாவீது. ஆலயம் கட்ட அவனுக்கு அனுமதி இல்லை. ஆனால் கர்த்தர் சாலமோனை பணித்தார், அவன் கட்டினான். அவன் துன்மார்க்கமாக வாழ்ந்ததினாலே அந்த கட்டடம் இடிக்கப்பட்டது. ஆண்டவர் இடிக்க வைத்தார். இந்த அநேக ஆலயங்கள், கட்டப்பட்ட ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன. ஆலயத்தை கட்டினவர்களே, ஆலயத்தில் ஆண்டவரை வழிபடுகிறவர்களே, சற்று எண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டா? கைகளிலே பரிசுத்தம் உண்டா? கண்களிலே பரிசுத்தம் உண்டா? இருதயத்திலே பரிசுத்தம் உண்டா? வாயிலே, வார்த்தையிலே பரிசுத்தம் உண்டா? பரிசுத்தம் இல்லை என்றால் ஒன்றும் நிற்காதே. தேவாலயம் என்ற வார்த்தை 3 தமிழ் வார்த்தைகளாலான ஒரே வார்த்தை. தேவ், ஆ, லயம், தேவாலயம். தேவ் என்றால் தேவன், ஆ என்றால் ஆத்துமா, லயம் என்றால் வசிக்கும் இடம். தேவன் வசிக்கும் இடம் ஆத்துமா என்பதுதான் தேவாலயம் என்ற வார்த்தையின் திரண்ட பொருள். நம்முடைய ஆத்துமாவிலே ஆண்டவர் வசிக்க வேண்டும், அவருடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் தான் தேவாலயத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்களே திருச்சபையின் சொந்தக்காரர்கள். அவர்களே தேவனுடைய குமாரனுடைய சரீரத்தின் அங்கங்கள். வெறுமனை அங்கத்தினர்களாக அல்ல, ஆவிக்குரிய அங்கங்களாக கிறிஸ்துவின் சபையிலே, கிறிஸ்துவின் சரீரத்திலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தை வணங்கினவர்கள், ஆண்டவருடைய ஆலயத்தை வணங்கினவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அழிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரை வணங்கினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தழைத்தார்கள். இன்றைக்கு அநேகர் ஆலயத்தை வணங்குகிறார்கள், ஆல்டரை வணங்குகிறார்கள், கோபுரத்தை வணங்குகிறார்கள். ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. தேவனுக்கு தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன, ஆலயத்திலே ஆல்டருக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறாரா? மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவர் இல்லையா? பிரகாரத்திலே ஆண்டவர் இல்லையா? கோபுரத்திலே ஆண்டவர் இல்லையா? உங்கள் பக்கத்திலே ஆண்டவர் இல்லையா? எதற்கு ஆல்டரை வணங்க வேண்டும்? அது விக்கிரகம். ஆண்டவருடைய சமூகத்திலே எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஆண்டவரை எங்கு வணங்கக்கூடிய காலம் வந்தாயிற்று. இருக்கக்கூடிய இடத்திலேயே ஆண்டவரை வணங்கி ஆதரித்து ஆசீர்வதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆராதித்து அவர் சொற்படி கேட்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எந்த ஒரு விக்கிரகமான வணக்கம், எந்த ஒரு விதமான விக்கிரக வணக்கமும் ஆலயத்திலே செய்யப்படலாகாது. ஆண்டவரை மட்டும் வழிபடுங்கள், ஆண்டவருக்கு மட்டும் அடிபணியுங்கள், ஆண்டவரை மட்டும் ஆராதியுங்கள். விக்கிரகங்களை அல்ல, விக்கிரகங்களை விலகி ஓடுங்கள், விக்கிரகங்களை விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஜாக்கிரதை. எப்படி வணங்கி கொண்டிருக்கிறோம், யாரை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு பிரீதியாக ஆவிக்குரிய ஆராதனை செய்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும்
உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆவிக்குரிய தெய்வத்தை விக்கிரகங்களிலே வடிப்பது அறிவீனம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஒரு விக்கிரகத்திலே வடிப்பது அறிவீனம். விக்கிரகங்களுக்கு விலகியோடுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எனவே நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்க வேண்டும். எவ்விதத்திலும் அது விக்கிரக வணக்கமாக இருத்தல் ஆகாது. ஏனென்றால் இந்த சபை தேவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த காலத்து மக்கள், இந்த காலத்து மக்கள் கூட ஆண்டவரை தள்ளிவிட்டு ஆலயத்தை வணங்குவதனாலே அநேக ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன. மக்கள் மத்தியிலே மனம் திரும்புதல் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஆண்டவருக்கு அடுத்த ஆண்டவர் விரும்பக்கூடிய தியானம் இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்தை பார்த்து அதையே கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அறிவீனாம். ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் அல்ல. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவரை மட்டும் தொழுது கொள்ள வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, அந்த இரத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சிமெண்டுக்கும் சாந்துக்கும் செங்கலுக்கும் கல்லுக்கும் முக்கியமில்லை, கர்த்தருக்கு மட்டுமே முக்கியம். முதலாவதாக சம்பாதித்த சபை, இரண்டாவதாக சத்துருக்களின் ஆரவாரம். 3ஆம் வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும், பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். சத்துருக்களின் ஆரவாரத்தினாலே கட்டடம் இழந்தது, கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யப்பட்ட காரியங்கள் அழிக்கப்பட்டன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஜனங்கள் இழந்து போனார்கள், இஸ்ரவேலர்கள் இழந்து தவித்தார்கள். எவற்றை எல்லாம் இழந்தார்கள்? ஆலயத்தை இழந்தார்கள், சுட்டரிக்கப்பட்டது என்று 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். ஆராதனை இழந்தார்கள். 8ஆம் வசனத்திலே எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இன்னும் 9ஆம் வசனத்திலே அடையாளங்களை இழந்தார்கள், பலிபிடம் போயிற்று, உடன்படிக்கை பட்டியும் போயிற்று. இன்னும் 9ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இழந்தார்கள், திருமறையை காணவே இல்லை. எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஆலயம் போயிற்று, ஆராதனை போயிற்று, அடையாளங்கள் அழிந்தன, ஆண்டவருடைய வார்த்தையும் காணாமல் போய்விட்டது. காரணம் கீழ்ப்படியாமை, பரிசுத்தம் இல்லை. பரிசுத்த அலங்காரத்தோடு அல்லவா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லை, எல்லாம் பாழம் போயிற்று, எல்லாம் பாழாய் போயிற்று. எனவே ஆண்டவரை ஆராதிக்க மனமுள்ளவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எதற்கும் கொடாமல் நாம் வாழ வேண்டும். இதனாலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கண்டதற்கும் கண்டவர்களுக்கும் கண்ட இடத்துக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் கொடுத்து வாழ்ந்தால் விடுதலை இல்லை, வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, மீட்பு இல்லை என்றெல்லாம் முதல் 17 வசனங்களிலே திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் காலதாமதம் பண்ணினார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவரோ காலதாமதம் பண்ணினார். உடனடியான விடுதலை இல்லை. 70 வருஷம் பாபிலோனிலேயே அவர்கள் இருக்க வேண்டியதாயிற்று. 70 வருஷம். ஏன் கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிறார்? ஏன் உடனடியாக அவர் இரக்கம் பாராட்டவில்லை? ஏன் ஏன் என்ற கேள்விக்கு விடையே இல்லை. கர்த்தருடைய விடை கர்த்தரிடத்திலே இருக்கிறது. அவர் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவார், சொல்லாமலும் இருப்பார். அவருக்கு அடுத்த காரணங்கள் அவருடைய இருதயத்தில் இருக்கின்றன. சில காரணங்களை நாம் கண்டுபிடிக்கலாம். முதலாவதாக, ஏன் உடனடியாக செயலாற்றவில்லை என்றால் கர்த்தருக்கு சொந்தமான காரணங்கள் கர்த்தரிடத்தில் உண்டு, காட்டுவார், காட்டாமலும் இருப்பார். இது ஒரு விடை. இரண்டாவதாக, ஆண்டவருக்கென்று ஒரு வேளை உண்டு. அது இஸ்ரவேலுக்கு தெரியாது, நமக்கு தெரிந்திருக்கிறது. 70 வருஷம் அங்கே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தெரியாது. எகிப்திலே அவர்கள் 430 வருஷம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமான ஒரு வேளை உண்டு. அந்த வேளையிலே தான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அந்த வேளையிலே தான் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு விடையும் கொடுப்பார். அவருடைய வேளை உண்டு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வார். ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்ப்போம், ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கால தாமதம் பண்ணி நமக்கு செய்வார். அது நாம் கேட்பதை விட அவர் கொடுப்பது விசேஷமாக இருக்கும். அவர்கள் கேட்டார்கள், நீர் நேசிக்கிற லாசரு வியாதியாயிருக்கிறான்,
ஆண்டவர் நேசிக்கக்கூடிய யாருக்காவது வியாதி வருமா? வராதுன்னு சொல்றீங்களோ? வரும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, நீர் நேசிக்கிற லாசரு வியாதியாய் இருக்கிறான். யோவான் 11:4. உடனடியாக கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக போய் அவனுடைய வியாதியை குணமாக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் போகவில்லை, காலதாமதம் பண்ணினார். 2 நாட்கள் 4 நாட்கள் ஆயிற்று, மொத்தத்திலே அது நாருமே என்று சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் காலதாமதம் சென்று லாசருவை வெளியே வா என்று சொல்லி அவனுக்கு ஜீவன் கொடுத்தார். கேட்டது என்ன? சுகம். கொடுத்தது என்ன? ஜீவன். ஆண்டவர் கொடுப்பது மேலானது. காத்திருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் சால சிறந்த ஆசீர்வாதங்களாக இருக்கும். என்றைக்குமே 2வது ரசம் இன்னும் ருசியாக இருக்கும். பிந்தின ரசம் முந்தின ரசத்தை பார்க்கலும் இனிமையாக இருக்கும். அவன் கேட்டான். என்ன கேட்டான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கவலைப்படாதே, நினைத்துக் கொள்கிறேன். என்னுடைய ராஜ்யத்திற்கு நான் போகும்போது உன்னை நினைப்பேன். நாம் இருவரும் சிலுவையிலே தொங்கிய காட்சியை நினைத்து பார்ப்பேன் என்று சொல்லவில்லை. நினைப்பதா? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். கேட்டது நினைப்பு, கொடுத்தது பரதீசு. ஆண்டவர் என்றைக்குமே கொடுக்கக்கூடிய நன்மைகள் விசேஷமாக இருக்கும். காலதாமதமாகிறதே என்று சொல்லி கலங்க வேண்டாம். பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. ஏன் கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிறார்? அவருக்குத்தான் காரணங்கள். எல்லா காரணங்களையும் அவர் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஊழியக்காரர் போகிறார், விமான நிலையத்திற்கு போகிறார். விமானத்தில் ஏறி ஒரு நாட்டுக்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும். அவர் கையிலே பாஸ்போர்ட் இருக்கிறது, டிக்கெட் இருக்கிறது, விசா இருக்கிறது. ஆன்லைன்லே விமானத்துக்குள்ளே புகுவதற்கு வேண்டிய போர்டிங் பாஸும் இருக்கிறது. ஏற்கனவே எடுத்து விட்டார். பயணம் செய்கிறார். தன் வீட்டை விட்டு விமான நிலையத்தை நோக்கி பயணம் செய்ய முடியவில்லை. கார் பழுதாகிவிட்டது. அதை சரிப்படுத்துவதற்கே 40 நிமிஷங்கள் ஆகின்றன. இன்னும் 15 நிமிஷத்திற்குள்ளாக விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும். டிராஃபிக் ஜாம். முன்னே பின்னே ஏராளமான லாரிகள், பஸ்கள், கார்கள், பைக்குகள். தன்னுடைய காரை அவரால் இயக்க முடியவில்லை. கலங்குகிறார், குழம்புகிறார், கர்த்தரை நோக்கி புலம்புகிறார். ஒண்ணுமே நடக்கவில்லை. கடைசியிலே ஏர்போர்ட்டுக்கு அவர் செல்லும் பொழுது விமானம் பறந்து விட்டது என்று சொல்கிறார்கள். என்ன துக்கம், என்ன கஷ்டம். வேண்டியது எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். டிக்கெட் இருக்கிறது, பாஸ்போர்ட் இருக்கிறது, விசா இருக்கிறது, போர்டிங் பாஸும் இருக்கிறது. ஆனால் விமானத்தில் ஏற முடியவில்லை. அப்படியே அந்த இடத்திலே உட்கார்ந்து கலங்கி கொண்டு, குழம்பிக் கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, ஏமாற்றம் அடைத்து கொண்டு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அனௌன்ஸ்மெண்ட், அறிவிப்பு கேட்கிறது. சற்று முன்னே பறந்த அவர் பறக்க வேண்டிய விமானம் கடலில் விழுந்து விட்டது. இவர் காலதாமதம் இங்கே பண்ணினார். காலதாமதத்திற்கு காரணம் கர்த்தர். ஏன்? இவர் உயிர் காக்கப்படுவதற்காக. கர்த்தர் சில நேரங்களிலே காலதாமதம் பண்ணுகிறார் என்றால் நமக்கு புரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கக்கூடியவர். இன்றைக்கு இந்த மணி நேரம் நமக்கு தெரியும். அடுத்த மணி நேரம் என்ன நடக்க போகிறது நமக்கு தெரியாது. அடுத்த மணி நேரத்தில் என்ன நடக்க போகிறது ஆண்டவருக்கு தெரியும். எனவே ஆண்டவரை நம்பி நாடி விசுவாசித்து அவரிலே பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் காலதாமதம்? நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்மை முதிர்ச்சி அடைய வைக்கத்தக்கதாக ஆண்டவர் பயிற்சியை கொடுக்கிறார். எவ்வளவு தூரம் தாமதமாகிறதோ அவ்வளவு தூரம் விசுவாசத்திலே தரித்திருப்போம், பொறுமையிலே தரித்திருப்போம், சாந்த குணத்தினாலே அலங்கரிக்கப்படுவோம். இந்த குணங்களை எல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரே நம்மை பயிற்றுவிக்கிறார். விசுவாசத்திலே, பொறுமையிலே, சாந்தத்திலே ஆண்டவர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, சில கால தாமதங்கள் பிசாசினாலேயே தடுக்கப்படுகின்றன. தானியேலுக்கு வரக்கூடிய ஜப விடை பிசாசினாலே தடுக்கப்படுகின்றன. அந்த தடைகள் நிரந்தரமான தடைகள் அல்ல, குறுகிய கால தடைகள். அந்த தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி விடாப்பிடியாக இரவு பகலாக முடிவு பரியந்தம் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது தடைகள் நீங்குகின்றன. ஏற்ற வேளையிலே, அதுவும் கர்த்தர் சித்தமான வேளையிலே கர்த்தர் பதிலளிப்பார். பல காரணங்கள்,
சில காரணங்களை சொன்னேன். பல காரணங்கள் உண்டு. கர்த்தர் இந்த காரணங்களை எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு கற்றுத்தந்து உங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவார். ஆண்டவரை இதையெல்லாம் நினைத்து கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆசாப் ஜெபிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரோ சர்வவல்ல தேவன் என்று சொல்லி கடைசியிலே முடிக்கிறான். 12ஆம் வசனம் முதலாவதாக சம்பாதித்த சபை, இரண்டாவதாக சத்துருக்களின் ஆரவாரம், மூன்றாவதாக சர்வவல்ல தேவன். 12ஆம் வசனம் முதலாக சங்கீதக்காரன் ஆசாப் சொல்லும் பொழுது, பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன், பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா, தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தடைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் என்று சொல்லி தொடர்ந்து சொல்வதாக, அவருடைய சர்வ வல்லமையை சுட்டி காட்டுவதாக இந்த சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். கடைசி வசனத்திலே, உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும், உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய பாரமான ஜெபத்தை முடிப்பதாக பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் ஆள்கிறவர், எல்லாவற்றையும் அடக்குகிறவர். அந்த சர்வ வல்ல தேவனிடத்திலே சரண் புகுந்து நாம் வாழும் பொழுது, சரணடைந்து நாம் வாழும் பொழுது நாம் பாதுகாப்பில் இருப்போம். தேவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆள்கிறார். நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவிலே இருக்கிறது. எனவே அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழும் பொழுது அவருடைய ரட்சிப்புக்கள் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலே அவருடைய ரட்சிப்புக்கள் அநேகந்தரம் ஆண்டவர் நம்மை மீட்கிறார், விடுதலை பண்ணுகிறார், காப்பாற்றுகிறார் என்பது ரட்சிப்புக்கள் என்று சொன்ன வார்த்தையின் பொருளாகும். அவருடைய ரட்சிப்புக்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாகும். இதையெல்லாம் கடவுள் கடந்த காலத்திலே செய்தார் என்று 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். கடந்த காலத்திலே அற்புதங்களை செய்த ஆண்டவர் நம்முடைய மரண பரியந்தமும் தொடர்ந்து இவற்றை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே கர்த்தரிலே நாம் பற்றுறுதி கொண்டு அவரிலே நாம் விசுவாசம் வைத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, அவருடைய இரத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இரத்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும், ஆலயத்திலே அங்கத்தினராக இருப்பதை பார்க்கலாம், உம்முடைய சரீரத்திலே நான் ஒரு அங்கமாக இருப்பது பாக்கியம் என்று சொல்லப்பட்டதே, அதே பாக்கியவதியாக நான் வாழத்தக்கதாக நீர் எனக்கு அருள் செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே சில ஜபங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று காத்திருக்கிறேனே, சில காரணங்களை நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தாவே, நானும் உமக்காக காத்திருப்பேன். எனக்கு எது நல்லது, எனக்கு எது வேண்டும் என்பது என்னை விட உமக்கு நன்றாக தெரியும். உம்முடைய சித்தத்திற்கு என்னுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய சித்தமோ நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமானது என்று சொல்லி நான் வேதத்திலே படித்திருக்கிறேன். எனவே கர்த்தாவே, உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை பகுத்தறிந்து உம்முடைய சித்தத்திற்கு நான் ஒப்புக் கொடுத்து வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது சர்வவல்ல தெய்வம் நம்மை ஆண்டு வழி நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறார், அநேக இடரல்களுக்கு நம்மை தப்புவித்து நம்மை காப்பாற்றுகிறார். எனவே கர்த்தரை துதிக்கக்கூடிய துதி எப்பொழுதும் நம்முடைய நாவிலே இருக்கத்தக்கதாக ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்து பெருகி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடன், நம்முடைய கடப்பாடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சர்வ வல்லமுள்ள தேவனே, சத்துருக்களின் ஆரவாரங்கள் எல்லாவற்றையும் அடக்கி போடுகிறவரே, நீர் சம்பாதித்த சபையிலே உம்முடைய திரு சரீரத்திலே நான் அங்கமாக வாழத்தக்கதாக உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு நாள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி உம்முடைய மக்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக விளங்க நீர் என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.